الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن تبدوا خيرا أو تخفوه أو تعفوا عن سوء فإن الله كان عفوا قديرا. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கண்ணியமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமதானுடைய மாதத்தின் பாதியை கடந்து இரண்டாவது பகுதியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை கட்டாயமாக, கடமையாக குர்ஆனில் அதை ஒரு கடமையாக சொல்கின்ற போது ரமதானுடைய மாதத்தை மிக இலகுவாக, லேசாக மனிதர்களுக்கு அல்லாஹ் முன்வைத்துக் கொண்டிருக்கிறான். ரமதானை நாம் பாரமாக எடுக்கலாம், அதை ஒரு சுமையாக சில நேரத்தில் நாம் கருதலாம். ஆனால் அல்லாஹு தஆலா மிக இலகுவாக, மிக லேசாக, பாரமாக யாரும் எடுக்கக்கூடாது, சுமையோடு வெறுப்போடு இந்த ரமதானை கழித்து விடக்கூடாது என்பதை, ரமதானுடைய சட்டத்தை, அதனுடைய விதியை, அதனுடைய கட்டளையை அல்லாஹ் சொல்கிற போது மிக அழகாக, ஒரு மாதம் அல்ல, மாதம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு மாதம் தான் 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிற போது ஒரு மாதம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஐயாமம் மஅதூதாத், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? உங்களுடைய உள்ளத்தில் தக்வா உண்டாக வேண்டும், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு உண்டாக வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சி. பாவங்களை விட வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும், நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும். இந்த நோக்கத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஒரு மாதம் என்று ஆரம்பமாக அல்லாஹ் சொல்லவில்லை. ஐயாமம் மஅதூதாத், உங்களுக்கு எண்ணி தரப்பட்ட நாட்கள். நாங்க என்ன தேவையில்லை, அல்லாஹ்வே சொல்றான், அது உங்களுக்கு எண்ணி தரப்பட்டிருக்குது. சில நாட்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு பின்னால் வரக்கூடிய வசனத்தில் தான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், யாரு அந்த மாதத்துடைய தலைப்பிறையை காண்கிறார்களோ அவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறானே தவிர, ஆரம்பமாக அல்லாஹ் சொல்கிற போது சில நாட்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். அதனால்தான் ஏனைய மாதங்களை விட மிக வேகமாக ரமதானுடைய மாதம் வருவதை போன்று அது வேகமாக கடந்து சென்றுவிடும். அந்த நிலைமையைத்தான் நாங்கள் அடைந்திருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இந்த ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால்
ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் 9 ரமலான்களை சந்தித்திருக்கிறார்கள். 9 ரமலான்களை தான் சந்தித்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு மக்காவில் வாழும் போது ஃபர்லான நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கவில்லை. ஆனால் ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்திலிருந்து ரமதானுடைய மாதத்தை மனிதர்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தவர்கள் கூட ரமதானுடைய மாதத்தில் நோன்பு கூட அந்த மாதத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை. இஸ்லாம் என்ற மார்க்கம் கூட இருக்கவில்லை, குர்ஆனும் இருக்கவில்லை. அப்படியான காலகட்டத்தில் கூட ரமலானை ஒரு கண்ணியமான ஒரு முக்கியமான ஒரு மாதமாக வரலாற்றிலே அவர்கள் கருதி இருக்கிறார்கள். ரமதானில் நான் மௌத்தாக வேண்டும் என்றும் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். ரமதானில் மௌத்தாக வேண்டும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் வாலிபனாக வாழக்கூடிய கட்டத்திலே, இளைஞனாக வாழக்கூடிய கட்டத்திலே ரமதானில் எனக்கு மரணம் வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அதனால தான் நாங்கள் எல்லாரும் வரலாறு படிச்சிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி பட்டம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் எங்க இருந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி பட்டம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் தனிமையில் இருந்தாங்க. ஹல்வத் என்று சொல்லப்படக்கூடிய வணக்கம். தனிமையில் இருந்து அல்லாஹ்வுடைய உதவியை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை எதிர்பார்ப்பது ஹல்வத். குர்ஆன் மிக முக்கியமான 2 பேர்களை பேசுகிறது. ஒரு குடும்பம், ஆலு இம்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே மிக சிறந்த குடும்பம் என்று பேசுகிறது. அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப பருவத்திலே குமரியாக இருக்கின்ற போது, யுவதியாக இருக்கின்ற போது தனிமையில் இருந்து, தன்னுடைய வீட்டுக்குள்ளால் தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுது கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 100 வருடங்களை அடைந்து குழந்தை பாக்கிய மற்றவர்களாக வாழும் போது அவர்கள் தனிமையில் இருந்து துஆ செய்கிற போது ஃபனாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிமு யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், தனிமையில் இருந்து தொழுது கொண்டு துஆ செய்து கொண்டிருக்கிற போதுதான் 100 வருடம் ஏற்றுக்கொள்ளாத அவருடைய துஆக்களை, பிரார்த்தனைகளை நாங்கள் ஏற்று அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசியிருக்கக்கூடிய அந்த தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய பண்பு வரலாற்றில் முஸ்லிம்களிடத்தில் மாத்திரமல்ல, இந்த உம்மத்தில் மாத்திரமல்ல, ஏனைய உம்மத்தினர்களிடத்திலும் காணப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றிருக்கவில்லை. ஆரம்பத்தில் ஒரு முஷ்ரிக்காக வாழ்கிற போது நேர்ச்சை செய்தார்கள். என்ன நேர்ச்சை? நான் காபத்துல்லாவுக்குள்ளால் வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நேரம் கொடுப்பேன், இஅ்திகாஃபில் இருப்பேன், ஹல்வத்தில் இருப்பேன், தனிமையில் இருப்பேன் என்று நேர்ந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் நபியிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஜாஹிலியா காலத்தில், குர்ஆன் இல்லாத அந்த காலத்தில், இஸ்லாம் இல்லாத அந்த காலத்தில், நபிமார்கள் வாழாத அந்த காலத்திலே ஒரு விடயத்துக்காக வேண்டி நான் தனிமையில் இருந்து அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து நேரம் கொடுத்து நல்ல விடயங்களில் நேரத்தை செலவழிப்பேன் என்று நான் நேர்ச்சை செய்தேன் யா ரசூலல்லாஹ், நான் அந்த நேரத்தில் முஸ்லிமாக இருக்கல்ல, அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேணுமா என்று நபியிடத்தில் ஃபத்வா கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நிறைவேற்றுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய நேர்ச்சைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே கண்ணியமானவர்கள், எங்களுடைய முன்னோர்கள் ஒரு விடயத்தை அடைவதற்கும் ஒரு எதிர்பார்ப்பை பெறுவதற்கும் அல்லாஹ்விடத்தில் உதவியை பெறுவதற்கும் தெரிவு செய்த ஒரு வணக்கம் வெறுமனே தொழுகை அல்ல, வெறுமனே நோன்பல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லது ஒரு தனி இடத்தில் தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வை நினைத்து தியானத்தை செய்து பிரார்த்தனை செய்து ஞாபகம் செய்து கண்ணீர் விட்டு அழக்கூடிய பழக்கத்தை அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கான சாதனமாக பெற்றிருக்கிறார்கள். 100 வருடம் குழந்தை பாக்கிய மற்ற ஒருவர் அந்த நேர்ச்சையை, அந்த அமலை செய்துதான் யஹ்யா என்ற குழந்தையை பெற்றார் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். எனவே கண்ணியமானவர்களே,
எதை சொல்ல வருகிறோம் என்றால், இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான 3 அமல்களை அல்லாஹ் குர்ஆனில் நேரடியாக எங்களுக்கு சொல்கிறான். 15 நாளை கடத்தி விட்டோம். அந்த 3 அமல்களோடு நாம் எந்த அளவு தொடர்பு பட்டோம், இன்னும் ஒரு 14-15 நாள் இருக்குது, நான் எந்த அளவு தொடர்பு பட வேண்டும் என்பதை சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருக்கிறோம். ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அல்ல, ரமலானில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ரமலானுக்கு பின்னால் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதல்ல. ரமலானில் ஒவ்வொரு இரவுகளையும், ஒவ்வொரு பகல் நேரங்களையும், ஒவ்வொரு நாளையும் கழிக்கின்ற போது என்னுடைய உள்ளத்தில் வர வேண்டியது, நேற்றைய நோன்பை விட இன்றைய நோன்பில், இன்று பிடித்த நோன்பில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது, நேற்று செய்த அமல்களை விட இன்று நான் செய்யக்கூடிய அமல்களில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது, நேற்று நான் என்னுடைய உள்ளத்தால் செய்த நினைத்த பாவங்களை விட, என்னுடைய உடம்பால் செய்த பாவங்களை விட இன்றைய நாள் என்ன பாவம் குறைந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நிலைமையை நாங்கள் அடைந்திருக்கிறோம். வயசு போக போக கண்ணியமானவர்களே, ஒரு முஃமினுடைய அடையாளம், ஒரு முஃமின் மறுமையை நம்பியவர், சொர்க்கத்தை நம்பியவர், வயது போக போக அவருடைய நாள் எப்படி கழிய வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். வயசு போக போக ஒரு முஃமினுடைய அமலில் குறை ஏற்படக்கூடாது, குறைவு ஏற்படக்கூடாது. அந்த அமல்களில் அவரிடத்திலே முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். வயசு போகுதே என்று அமல்களை குறைத்து விடக்கூடாது. வயசு போகும்போது நான் அல்லாஹ் எனக்கு எழுதிய, இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு எழுதி வைத்த அந்த வாழ்வில் ஒரு பகுதியை நான் கடந்து விட்டேன், தாண்டி விட்டேன் என்ற உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். இது வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய 30வது அல்லது 20வது 10வது அல்லது 40வது ரமதானாக இருக்கலாம். அப்படியாக இருந்தால் இது 41வது ரமதானை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் 40-50 வருடங்களை நாங்கள் கடந்து விட்டோம், மறுமையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம், மௌத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அதன் விளைவாக எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளில் முன்னேற்றம் உண்டாக வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 9 ரமதான்களை தான் சந்தித்தார்கள். அந்த 9 ஃபர்லாக்கப்பட்ட ரமலான்களை சந்தித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ரமலான் 9வது ரமலான் ஏனைய ரமலானுடைய காலங்களை விட, நேரங்களை விட வித்தியாசமாக இருந்தது. பொதுவாக கடைசி 10 தினங்களில் இஅ்திகாஃபில், நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ரமலானில் ஒரு முஃமின் கடைபிடிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய முக்கியமான 3 வணக்கங்களில் ஒன்றாகி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய, அல்லாஹ் குர்ஆனில் நோன்பை பற்றி பேசக்கூடிய இடத்திலே 3 முக்கியமான அமல்களை பேசுகிறான். அதில் 3வது மிக முக்கியமான வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நோன்பாளிகளே நீங்கள் பள்ளி வாசல்களில் இஅ்திகாஃபில் இருக்க வேண்டும். இஅ்திகாஃப் என்பது அது பள்ளியில் தான் இடம்பெற வேண்டும் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம். அது பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வீடுகளில் இஅ்திகாஃப் இருக்க முடியாது. அது இருந்தால் அது திக்ருடைய நன்மை அவர்களுக்கு பெற்றுத்தரும், அவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கான நன்மை கிடைக்கும். இஅ்திகாஃப் என்ற தனி வணக்கத்தின் நன்மை அவர்களுக்கு கிடைக்காது. இன்று சில ஐரோப்பிய நாடுகளிலே, இந்த கனடா போன்ற நாடுகளிலே பெண்கள் வீடுகளில் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். ஆனால் அது குர்ஆனுக்கு மாற்றமான ஒன்று. குர்ஆன் சொல்கிறது ஆகிஃபூன ஃபில் மசாஜித். ஏன் இஅ்திகாஃபில் இருக்கும்போது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. வலா துபாஷிரூஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நோன்பு நோற்றவர்கள் பகல் நேரத்தில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. இஅ்திகாஃபில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரத்தில் அவர்களுடைய இல்லற வாழ்வில் ஈடுபட முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் நீங்கள் இருக்க வேண்டும், குர்ஆன் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பேசி இருக்கிறான். எனவே எங்களுடைய பெண்களை நாம் தராவீஹ் தொழுகைகளிலே ஈடுபடுத்த வேண்டும், பள்ளிவாசலுக்கு அவர்களை அனுப்ப வேண்டும். ஏன்? அது அவர்களுக்கு தராவீஹ் தொழுகையாகவும் இருக்கும், இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வருவார்கள். வீட்டில் ஒரு அறைக்குள்ளால் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்று இருந்து
அது ஏத்திகாப் அல்லாமல் வெறுமனே ஒரு திக்ராக அவர்கள் செய்யக்கூடிய அமலாக இருக்குமே தவிர ஏத்திகாப் என்பது பள்ளிவாசலில் இடம்பெற வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் சில இமாம்கள் சில அறிஞர்கள் ஜும்ஆ நடைபெறக்கூடிய பள்ளிவாசலாக இருக்க வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல, ஜும்ஆ நடைபெறாத பள்ளிவாசல்களிலும் ஏத்திகாப்பில் இருக்கலாம். ஆனால் பள்ளிவாசலில் தான் அந்த அமல் நடைபெற வேண்டும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. எனவே பெண்களுக்கான முழுமையான இஅ்திகாஃபுடைய சந்தர்ப்பங்கள் எங்களுடைய நாட்டிலே மிக குறைவாக இருக்கிற காரணத்தினால் அவர்களை குறைந்தபட்சம் இஷா தொழுகை, அதுக்கு பின்னால் தராவீஹ், அதுக்கு பின்னால் கியாமுல் லைல், அந்த அமல்களிலே நாங்கள் அவர்களை ஈடுபடுத்துகின்ற போது இஅ்திகாஃபுடைய ஒரு பகுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவார்கள். எனவே கண்ணியமானவர்கள், இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாயை குர்ஆன் முன்மாதிரியாக பேசக்கூடிய நேரத்தில், ஒரு பெண்ணை முன்மாதிரியாக பேசக்கூடிய நேரத்திலே அவர்கள் இஅ்திகாஃபில் இருந்திருக்கிறார்கள், இருந்து அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றார்கள் என்று பேசியிருக்கிறார் அல்லாஹ் தஆலா. அந்த அடிப்படையில் இஅ்திகாஃப் என்பது ஆண்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு வணக்கம் அல்ல, அது பெண்களுக்கும் சொந்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 இஅ்திகாஃபில் இருப்பார்கள். மனைவிமார்களும் இருந்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக நபி அவர்களுடைய அனைத்து மனைவிமார்களும் நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் பள்ளிவாசலிலே வந்து இஅ்திகாஃபிலே இருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் ஊடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, ஒரு நோன்பாளியுடைய அதிகமான நேரம் மஸ்ஜிதோடு தொடர்பு பட வேண்டும், பள்ளியோடு தொடர்பு பட வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் சொல்றான், வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித். நோன்பை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே, நோன்பாளியுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே, நோன்புடைய நோக்கங்களை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் இஅ்திகாஃபை மூன்றாவதாக அல்லாஹ் பேசுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு நல்ல மௌத்து வர வேண்டும், உலகத்தை விட்டு நான் பிரியக்கூடிய நாள் சிறந்த நாளாக அமைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டதை போன்று, நான் எப்போது உன்னை சந்திக்கக்கூடிய நாள் வரை இருக்கிறதோ அந்த நாளை சிறந்த நாளாக ஆக்கி தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதை போன்று எங்களுடைய முன்னோர்கள் நல்ல மௌத்தை பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இஅ்திகாஃபுடைய அமலை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நல்ல சூழலில், ஈமானிய சூழலில் நேரம் செலவழிக்கப்படுவது நல்ல மௌத்தின் அடையாளம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதுக்கு முன்னால் ஒரு இளைஞனாகத்தான் இருந்தார்கள், ஒரு மனிதனாகத்தான் இருந்தார்கள், ஒரு நபராகத்தான் இருந்தார்களே தவிர அதற்கு முன்னால் அவர்கள் நபியாக இருக்கவில்லை. ஆனால் 40வது வயதிலே எங்கிருந்தார்கள்? 40வது வயது அது ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை முதலாவது சந்தித்தார்கள். குர்ஆனுடைய முதலாவது வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற சூராவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி கொடுத்த இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் ஹிரா குகையிலே, அந்த குகையில் தனிமையில் இருந்தார்கள். என்ன காரணம் கண்ணியமானவர்களே? அந்த ரமலானுடைய மாதம் நோன்பு கடமையாக்கப்படவில்லை, அந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் என்ற ஒன்று இருக்கவில்லை. ஆனால் தனிமையை தேடி போனார்கள், தனிமையை தேடி சென்றார்கள். என்ன காரணம் கண்ணியமானவர்கள்? 2 காரணத்துக்காக போனாங்க. ஒன்று, ஜாஹிலியா காலத்திலிருந்து ரமலானுடைய மாதம் என்றால் அது பாவம் செய்யக்கூடிய மாதம் அல்ல என்று அந்த பாவிகள், அநியாயம் செய்தவர்கள் கூட பாவத்தையும் அநியாயத்தையும் இந்த மாதத்திலே விட்டிருக்கிறார்கள். வரலாற்றிலே இந்த மாதம் ஒரு புனிதமான மாதமாக கருதப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய ஒரு நடைமுறையை நபி அவர்கள் பின்பற்றினார்கள். என்ன நடைமுறை? அல்லாஹ் சொல்லல இந்த மாதத்தை நீங்க கண்ணியப்படுத்துங்க. அந்த நேரத்தில் ஊர் மக்கள் அதை ஒரு வளமையாக கண்ணியமாக கருதினார்கள், நானும் கருதுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தை புனிதமாக கருதினார்கள். ஏன் தனிமையை தெரிவு செய்தார்கள்? 40வது வயது, வீட்டில் இடம் இருக்கிறது, வீட்டில் மனைவி இருக்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். தனிமையை தெரிவு செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 40. இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் நபி அவர்கள் பின்னால் சொல்லியிருந்தாலும் இந்த உம்மத்து கடைசியாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த கூட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகத்தில் நபியாக அனுப்பப்பட்டார்களோ இந்த சமூகத்துடைய ஆயுள் காலம் 60 தான்.
பொதுவான சராசரி ஆயுள் காலம் 60 தாண்டி 70, 80, 90 வரைக்கும் போவது மிக குறைவு. 40 அடைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. என்ன உணர்வு? சாதாரண ஒரு மனிதனாக இருந்த நேரத்தில் ஏற்பட்ட உணர்வு. நபியாக அல்ல, வஹியை கண்டதற்கு பின்னால் அல்ல, குர்ஆனை கேட்டதற்கு பின்னால் அல்ல, சாதாரண ஒரு வியாபாரியாக சமூகத்தில் நபி அவர்கள் வாழ்கின்ற போது 40 நான் அடைந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் வாழக்கூடிய என்னுடைய ஊரிலே வாழ்ந்தவர்கள், என்னுடைய குடும்பத்திலே வாழ்ந்தவர்கள், ஏன் என் தந்தை, ஏன் என் தந்தை, என் தந்தை கூட 30 அடையவில்லையே, என் தாய் கூட 30 அடையவில்லையே. தந்தையுடைய தாயுடைய மரணத்தை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தன்னுடைய சாட்சாமார்களுடைய மௌத்தை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உம்மத்தில் அநேகமானவர்கள் 60 தாண்டுவதற்கு முன்னால் மௌத்தாகி விடுகிறார்கள் என்பதை அவதானித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் 40 அடைஞ்சிட்டேன், 60 தாண்டது ரொம்ப குறைவு. 40 60ல 3/2 பகுதி முடிஞ்சு, 3/2 பகுதி முடிஞ்சு. ஒரு பிரயாணம் போக இருக்கிறோம், 60 கிலோமீட்டர். 40 தாண்டக்குள்ள என்ன சொல்லுவோம்? கிட்ட வந்தாச்சு. என்னோட அறிவு சொல்லுது இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் 40 தாண்டுகிற போது. ஏன் 60ல் 3/2 தாண்டி விட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அல்ல, ஒரு வியாபாரியாக வாழ்கிற போது, உலகத்தோடு அவருடைய உள்ளம் தொடர்பு பட்ட நேரத்திலே 40 அடைந்த நேரத்தில் ஒரு பயம் ஏற்பட்டது. என்ன பயம்? நானும் என் வாப்பாவை போல 40க்கு முன்னாலேயே மௌத்தாகிருவனோ, 41ல மௌத்தாகிருவனோ, 42ல மௌத்தாகிருவனோ, நாளைக்கு மௌத்தாகிடுவனோ என்ற பயம்தான். எனக்கு மரணம் ஏற்பட்டு விடும், மரணம் நிச்சயமானது, மரணத்தை நெருங்கிவிட்டேன், ஏன் நான் 40 அடைந்திருக்கிறேன் என்ற காரணத்தினால் தான் தனிமையை தேடிச் சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துடைய ஈடுபாடுகளை விட்டும் ஹிரா குகையை தேடிச் சென்றார்கள். இது நபி அவர்களிடத்தில் மாத்திரம் காணப்பட்ட ஒன்றல்ல. ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றிருக்கவில்லை, மரணத்தை நம்பியிருந்தார்கள். ஏதோ ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் மரணம் நிச்சயம் என்பதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தான் ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்தவர்கள் 40 அடைந்து விட்டால் உலகத்துடைய ஈடுபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடுவார்கள். துனியாவுக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடுவார்கள். இது ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மக்கள். உலகம்தான் நோக்கம் என்று வாழ்ந்தவர்கள் 40 அடைந்தவுடன் உலகத்துடைய தொடர்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்து மறுமை என்ற இலக்கை நோக்கமாக கொண்டு வாழ்க்கையில் திருத்தத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கி வாழ்ந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 40வது வயதை, ரமதானுடைய மாதத்தை, தனிமையை, மரணம் ஏற்படும் என்ற அந்த பயத்துக்கு அதை காரணமாக ஆக்கி சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தனிமையில் இருக்கின்ற போதுதான் அல்லாஹு தஆலா நாடிவிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டத்தை கொடுத்து நபியாக அல்லாஹ் மாற்றினான். எனவே நபியாக வர இருக்கிறேன் என்ற காரணத்தினால் ஹிராவை தேடி போகவில்லை. நான் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் மரணித்து விடுவேன். நான் மரணிப்பது தனிமையில், நல்ல விடயத்தில், அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கின்ற போது எனக்கு மரணம் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராவை தேடி சென்றார்களே தவிர நான் ரசூலாக நபியாக வர வேண்டும் என்ற நோக்கத்திலே போகவில்லை. ஆனால் அல்லாஹ் அவர்களை அந்த நேரத்தில் நபியாக ரசூலாக நியமித்தான். எனவே கண்ணியமானவர்களே, என்னுடைய இந்த ரமதானுடைய காலம் மஸ்ஜிதோடு தொடர்பு பட வேண்டும். என்னுடைய உள்ளம் நோன்பு நோக்க வேண்டும். நோன்புடைய நோக்கம் உள்ளத்திலிருந்து வெளியாக வேண்டும். மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய 2 நோக்கங்களை, மனிதன் உலகத்தில் அதிகமாக ஈடுபாடு காட்டக்கூடிய 2 விடயங்களை தற்காலிகமாக விட வேண்டும் என்ற பயிற்சியை நோன்பு எங்களுக்கு தருகிறது. இந்த மனிதன் வாழ்க்கை எடுத்துக்கொண்டா உலகத்தில் 2 நோக்கத்துக்காக மனுஷன் வாழ்றான். ஒன்று வயிற்று பசிக்காக, இரண்டாவது ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்காக.
2 உறுப்புகள் மூலம் ஆனந்தத்தை, சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய நோக்கமாக இருக்கிறது. முதலாவது வைத்த நிரப்பணும், இரண்டாவது அதன் விளைவாக ஏற்படக்கூடிய ஆசைகளை தீர்க்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலே படைக்கப்பட்டு, சொர்க்கத்திலே வாழ்ந்து, சொர்க்கத்திலே திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு இன்பமாக ஆனந்தமாக வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன? வயிறு. உலகத்தை அல்லாஹ் ஹலாலாக கொடுத்தான். எதையும் சாப்பிடலாம், ஹராம் என்ற ஒன்று கிடையாது. எதையும் சாப்பிடுங்கள், எதையும் குடியுங்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ் எதை வேண்டாம் என்று சொன்னானோ அதை சாப்பிட்டார்கள். வயிற்றை நிறைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. அல்லாஹ் தடுத்ததில் வயிறு நிறைய வேண்டும் என்ற ஆசை. இரண்டாவது ஷைத்தான் என்ன சொன்னான்? அந்த கனியை நீங்கள் சாப்பிட்டால், அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய மனைவியோடு சந்தோஷமாக வாழலாம். நோயில்லாத வாழ்க்கை, மரணமில்லாத வாழ்க்கை, மனைவியும் நீங்கள் மாத்திரம் சொர்க்கத்தில் வாழலாம். 2 ஆசைகளை கொடுத்தான். ஒன்று வயிற்றுடைய ஆசை, இரண்டாவது ஒரு மனிதனுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய உணர்வு, ஆசை, மோகம், ஷஹ்வத் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய ஆண் உறுப்பினால் அல்லது பெண்ணுடைய பெண் உறுப்பினால் ஒரு மனிதன் இன்பம் பெறக்கூடிய அந்த ஆசை. நோன்பு பகல் நேரத்தில் இது 2ஐயும் வேண்டாம் என்று சொல்கிறது. ஏனைய காலங்களில் மனிதன் இதற்காகத்தான் வாழ்கிறான். இதுதான் சந்தோஷம். அனுமதி, இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஹலாலை சாப்பிடுங்கள், ஹலாலான முறையில் உங்களுடைய உறவுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் இந்த 2ம் தான் சொர்க்கத்திலே பிறந்த ஒருவரை, சொர்க்கத்திலே திருமணம் செய்து வாழ்ந்த ஒருவரை, இந்த 2ஐயும் முறையற்ற முறையிலே ஈடுபடுத்தி ஷைத்தான் உலகத்துக்கு அனுப்பினான் என்பதை நாங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த 2ஐயும் கட்டுப்படுத்துவது, வயிற்றை ஹராத்தை விட்டும் கட்டுப்படுத்துவதற்கும் உறுப்புகளை ஹராத்தை விட்டும் பாதுகாப்பதற்கான பயிற்சியையும் இந்த ரமலான் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே அதுதான் அல்லாஹ் சொல்ல அல்லக்கும் தத்தக்கூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த மாதம் எங்களுடைய ஆசைகளுக்கு நாம் அடிமையாக கூடிய மாதம் அல்ல. அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயிற்சியை தருகிறான். நீங்கள் அல்லாஹுடைய அடிமையாக மாற வேண்டும். ஆசையின் அடிமையாக மாறிவிட்டால் ஆதமை போன்று சொர்க்கத்திலிருந்து நீங்கள் துரத்தப்பட்டிருக்கிறீர்கள், மீண்டும் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அல்லாஹ்வின் அடிமையாக மாற வேண்டும். தக்வா என்பது ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மதிப்பளித்து, அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட விடயங்களுக்கு மதிப்பளித்து அதை செய்ய வேண்டும். அல்லாஹ் தடுத்ததை வெறுத்து விட வேண்டும். இதுதான் தக்வா. கண்ணியமானவர்களே, இரண்டாவது எங்களுடைய இந்த ரமலானுடைய எஞ்சிருக்கக்கூடிய காலங்கள் மிக அதிகமாக தொடர்புபட வேண்டியது துஆ. மூன்றாவது இஅ்திகாஃப். அல்லாஹ் தஆலா மூன்றாவது தான் இஅ்திகாஃபை பேசுகிறான். இரண்டாவதாக அல்லாஹ் பேசுகிறான் துஆ. ரமலானை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ், நோன்பை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நான் நெருக்கமாக இருக்கிறேன். கண்ணியமானவர்கள், இது சற்று வித்தியாசமான ஒரு குர்ஆனுடைய வசனம். பொதுவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பல இடங்கள்ல, 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல, வைதா சஅலக, நபியே உங்கள்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டால், நபியிடத்தில் சில விஷயங்கள் கேட்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிஞ்சாதான் பதில் சொல்லுவாங்க, தெரிஞ்சா பதில் சொல்லுவாங்க, தெரியாட்டி தெரியாண்டு சொல்லுவாங்க. குர்ஆன்ல நிறைய ஆதாரங்கள் இருக்குது, நிறைய ஆயத்துக்கள் இருக்குது. நபியிடத்தில் சில விஷயங்கள் கேட்கப்பட்டுச்சு, மறைவான விஷயங்கள், நபி அவங்க சொன்னாங்க தெரியாது. இப்ப அல்லாஹ் சொல்லி கொடுப்பான், குல், நபியை நீங்க சொல்லுங்க, இந்த கேள்விக்கான பதில் இதுதான். ஆனா அல்லாஹ் சொல்றான், நபியே யாராவது என்ன பத்தி உங்கள்கிட்ட கேட்டா, நான் அடியார்களுக்கு எவ்வளவு இரக்கம் உள்ளவனாக இருக்கிற, எவ்வளவு மன்னிக்க கூடியவனாக இருக்கிற, அடியார்களோட எப்படி நடந்து கொள்ற என்பது சம்பந்தம் என்ன பத்தி கேட்டா நீங்க சொல்லுங்கன்னு கூட அல்லாஹ் சொல்லல. மற்ற விஷயங்களுக்கு நீங்க சொல்லுங்க இப்படித்தான்,
நீங்க சொல்லுங்க இதுதான் பதில், நீங்க சொல்லுங்க இதுதான் பதில். அல்லாஹ் சொல்றான் வைதா சாலக இபாதி அன்னி, என்ன பத்தி கேட்டா நீங்க சொல்லுங்கன்னு கூட அல்லாஹ் சொல்லாம அவசரமாக அல்லாஹ் உடனே சொல்றான் ஃபைன்னி கரீப், நான் நெருக்கமாக இருக்கிறேன். ஃபகுல், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த 3 எழுத்துக்களை கூட அல்லாஹ் உச்சரிக்கவில்லை. அந்த அளவுக்கு ஆர்வமாக அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியார் என்ன பத்தி கேட்கிறானா நான் அவனுக்கு நெருக்கமாகத்தான் இருக்கிறேன். இந்த குல் என்ற வார்த்தையை கூட சொல்லாம ஏனைய இடங்களில் எல்லாம் குல் நபியை நீங்க சொல்லுங்க, அவங்க இப்படி கேட்கிறாங்க இப்படி சொல்லுங்க, இப்படி கேட்கிறாங்க இப்படி சொல்லுங்க. ஆனா என்னை பற்றி கேட்கும் போது அல்லாஹ் சொல்றான் நீங்க சொல்லுங்கன்னு கூட சொல்றதுக்கு அல்லாஹ் டைம் வைக்கல. அந்த அளவுக்கு அடியார்களோடு நான் நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தா இதா தஆன், துஆ கேட்டா இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், மற்ற நேரங்கள்ல நாங்க கேட்டோ கேட்கலையோ உங்களோட தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். ஆனா நோன்புடைய துஆவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசக்கூடிய நேரத்தில் ரமலானுடைய மாசத்துல நீங்க துஆ கேட்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்றான் இதா தஆன், நோன்புல நான் கேட்டா தான் உங்களுக்கு தருவேன். ஏன் நோன்புல பல பேருக்கு துஆ கேட்கறதுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காது, துஆவுடைய சந்தர்ப்பம் கூட கிடைக்காது. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியிடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்றைய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னத்தை காட்டி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னித்து விடுவாயாக. துஆவை தான் சொல்லிக் கொடுத்தார்கள், வேறு விடயங்களை சொல்லிக் கொடுக்கவில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், ரமலானுடைய துஆ இதா தஆன், ஒரு அடியான் என்னிடத்தில் கேட்டால் நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். கேட்காமல் இருப்பது, துஆ கேட்காமல் இருப்பது குர்ஆன் பேசுது நரகவாசிகளுடைய அடையாளம். அல்லாஹ் பாதுகாக்கணும். துஆ கேட்கிறதுக்கும் எனக்கு சந்தர்ப்பம் இல்லையா? 2 விஷயங்கள் குர்ஆன் பேசுது, 2 அடையாளங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். 2 அடையாளம் யாரிடத்தில் இருக்குதோ அவர் போற பாதை நரகத்துடைய பாதை, அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். 2 அடையாளம். என்ன அடையாளம் என்றா, அல்லாஹ் சொல்றான் மறுமையில யாரு உயிருள்ள உள்ளத்தோடு பரிசுத்தமான உள்ளத்தோடு வருவார்களோ அவர்களுக்குத்தான் சுவர்க்கம். லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அவர்களுடைய பிள்ளைகளோ அல்லது அவர்களுடைய சொத்து செல்வங்களோ அவர்களுக்கு அந்த நாளில் பயனளிக்க மாட்டாது. பரிசுத்தமான உள்ளத்தோடு வர வேண்டும். சுவர்க்கவாதியுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். நரகவாதியுடைய உள்ளம் அது இறந்த உள்ளமாக இருக்கும். குர்ஆன் பேசுது இறந்த உள்ளம். உள்ளம் இறந்து விட்டது என்பதற்கான அடையாளம் 2. ஒன்று என்ன, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஆசையே அந்த உள்ளத்துக்கு வராது. அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசை பிறக்காத உள்ளம் இறந்த உள்ளம், செத்த உள்ளம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு ஒரு அடியான் தூரமாக்கப்படுகிறார் என்பதற்கான அடையாளம் அவர் செஞ்ச அமல் அவருடைய வாழ்க்கையில விடுபடுது. ஒன்று அமலே செய்யறார் இல்ல, 2வது செய்யற அமல் வாழ்க்கையில விடுபடுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் பாவத்தை தான் உலகத்தில் அதிகமாக செய்யறேன், என நன்மை போதாது. ஒரு பாவத்தை விட நன்மை ஒரு குறுகிய அளவு குறைஞ்சாலும் எனக்கு சொர்க்கம் போக இயலாது. கண்ணியமானவர்களே, ஒரு அடியான் நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அதனுடைய அடையாளம் என்ன? அவருடைய உள்ளம் செத்து விட்டது. உள்ளம் செத்ததற்கான அடையாளம் என்ன? முதலாவது அடையாளம், நன்மை செய்ய மாட்டாரு. செஞ்ச நன்மையும் வாழ்க்கையில செய்து கொண்டிருந்த நன்மைகளும் அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய்விடும். முன்பின் சுன்னத்துக்களை தொழுதவர் அது விடுபடுகிறது. தஹஜ்ஜுத் தொழுதவருடைய தஹஜ்ஜுத் விடுபடுகிறது. ஜகாத் மாத்திரம் அல்ல, சதகாவும் கொடுத்த ஒருவர் இன்று ஜகாத்தும் கொடுக்காத நிலைமை அடைந்திருக்கிறார். ரமலானில் மாத்திரம் குர்ஆன் ஓதவில்லை, ஏனைய காலங்களில் ஓதியவர் ரமலானில் மாத்திரம் ஓதுகிறார், ஏனைய காலங்களில் ஓதிய குர்ஆன் ஓதப்படவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் அல்லாஹ்வுடைய அஸாபை நெருங்கிக் கொண்டிருக்கிறார், ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரு? அல்லாஹ்வுடைய வலியுமின் அவுலியா இல்லாஹ், உலகத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் ஒருவர்.
அவருடைய பெயர் சொல்லப்படாத எந்த ஒரு அரபு நூட்களும், எந்த ஒரு ஹதீஸ் நூட்களும், எந்த ஒரு தஃப்சீருடைய நூட்களும் கிடையாது. அவ்வளவு பிரபல்யமான இமாம் சுஃபியானு தௌரி. 60 வருடங்களாக தொழுத தஹஜ்ஜுத் தொழுகை அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. 60 வருடமாக தொழுத தஹஜ்ஜுத் இல்லாமல் போய்விட்டது. முயற்சி செய்கிறாரு, தஹஜ்ஜுத்துக்கு எழும்பக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. எத்தனை மாசம்? 6 மாசம். 6 மாசமா எழும்புறாரு, ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்படலாம், தஹஜ்ஜுடைய சந்தர்ப்பம் இல்லாம போகுது. ஹதீஸை வாசித்தவர், ஹதீஸை போதித்தவர், பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுக்களை உள்ளத்தில் மனனம் செய்த ஒரு மேதை பார்க்கிறாரு, இது என்ன அடையாளம் என்றா, நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு நான் அதாப நோக்கி போறேன், சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு நரகத்துக்கு போற வழியில போய் கொண்டிருக்கிறேன். யோசிக்கிறார், என்ன தப்பு செஞ்சேன், என்ன அநியாயம் செஞ்சிருக்கிறேன், என்ன அநியாயம் செஞ்சிருக்கிறேன். அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருந்தாலும் சரி, அடியார்களுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருந்தாலும் சரி, சில அநியாயங்கள், சில பாவங்கள் நன்மைகளை விட்டு எங்களை தூரமாக்கும். ஆராய்ச்சி செய்யறாங்க, என்ன நடந்துச்சு. இப்ப பாக்குறாங்க, 6 மாசத்துக்கு முன்னால இரவு நேரத்தில் பள்ளிக்கு தொலை வாராரு சுஃபியானு தௌரி. யாரோட வாராரு? அவரோட நண்பரோட வாராரு, கூட்டாளியோட வாராரு, நண்பரோட. கடைசி எப்ப தஹஜ்ஜுத் தொழுதுன்னு பாக்குறாரு, 6 மாசத்துக்கு முன்னால தஹஜ்ஜுத் தொழுது இருக்கிறேன், அதுக்கு பின்னால சந்தர்ப்பமே கிடைக்கல. அப்ப அந்த அண்டு தான் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது, ஏதோ ஒரு பாவம் நடந்திருக்குது, ஏதோ ஒரு அநியாயம் நடந்திருக்குது. ஆராய்ச்சி செய்யறாரு, யோசிக்கிறாரு. பார்த்தா என்ன, கடைசியா இரவு நேரத்தில் நானும் என் நண்பனும் பள்ளிக்கு போனோம். போன நேரத்தில் நானும் துவா செஞ்ச அல்லா இடத்துல நான் கையேந்தி, என் நண்பன் கொஞ்சம் எமோஷன் ஆகி கவலைப்பட்டு தேமி கண்ணீர் வடிச்சு சத்தம் போட்டு துவா செஞ்சுட்டு இருந்தாரு. என் உள்ளத்துல வந்துச்சு, இந்த துவாவை இவனுக்கு வீட்டுல கேட்கலாம், பள்ளியில வந்து எல்லாரும் முன்னுக்கும் சத்தம் போட்டு துவா செய்யறான், அழுது கொண்டு துவா செய்யறான், இது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக இருக்கும், மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு முகஸ்துதிக்காகத்தான் என் கூட்டாளி இன்றைக்கு அழுகுறாரு. நான் நல்லவன் என்று மற்றவர்களுக்கு காட்டணும், நான் துவால அழுகுறேன், அல்லாவோடு நெருக்கம் உள்ளவன் என்றதை காட்டுறதுக்காகத்தான் என் கூட்டாளி அழுகுறாரு போல என்ற ஒரு எண்ணம், ஒரு கெட்ட எண்ணம் என் உள்ளத்துல வந்துட்டு, அதனால எனக்கு 60 வருஷங்களாக தொழுது வந்த தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டு அல்லாஹ் என்னை தூரமாக்கி விட்டான். இது ஒரு கெட்ட எண்ணம். இன்னும் ஒருவரை பார்த்து, இவன் அல்லாவுக்காக செய்யல, இவன் ஆக்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் அழுகுறான், துவா செய்யறான் என்ற ஒரு கெட்டெண்ணம் ஏற்பட்டது. அந்த எண்ணம் என்னவென்று நண்பன் காணவில்லை, ஆனா அல்லாஹ் பார்த்துட்டான். அதுக்கு பின்னால நண்பனை தேடி போய், இப்படி ஒரு கெட்டெண்ணம் உன்னை பத்தி என் உள்ளத்துல ஏற்பட்டுச்சு, என்னை மன்னிச்சிடு. அதுக்கு பின்னால்தான் தஹஜ்ஜுத் என்னுடைய வாழ்க்கையில் 6 மாதங்களாக விடுபட்ட தஹஜ்ஜுத் என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகியது என்று அந்த இமாம் சொன்னார். கண்ணியமானவர்களுக்கு எத்தனையோ அநியாயங்கள், எத்தனையோ பாவங்கள் நன்மைகளுடைய கதவுகளை மூடிக்கொண்டிருக்குது. எனவே ரமதானுடைய மாதம் நன்மைகளுடைய கதவுகள், சுவர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு சுவர்க்கம் எங்களை வா வா என்று அழைக்கக்கூடிய மாதத்தின் பெரும்பாலான பகுதியை நாங்கள் கடந்து விட்டோம். எனவே எங்களுடைய நேரங்கள் மஸ்ஜிதுகளில் தொடர்புபட வேண்டும். அதிகமான நேரங்கள் உலகத்துடைய விடயங்களுக்கு நாங்கள் நேரம் கொடுப்பதை போன்று, குறிப்பாக எஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் நேரங்கள், அது பகலாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், எங்களுடைய நேரங்களில் அதிகமான நேரங்கள் மஸ்ஜிதோடு தொடர்புபடுவோம். அல்லாஹ் அதை குர்ஆனிலே பேசியிருக்கிற. 2வது, துஆக்களுக்காக வேண்டி நேரங்களை நாங்கள் கொடுப்போம், சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். 3வது, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன் வரிசையில். அல்லாஹ் 1வது குர்ஆனை, 2வது துஆவை, 3வது இஅ்திகாஃபை அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். எனவே இஅ்திகாஃப் என்பது முழுமையாக இருப்பது, அது ஏற்றமானது. கடைசி 10 தினங்களில் முடியாதவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது பள்ளிவாசலில் நேரங்களை செலவழிப்போம், திக்ரிலே நேரங்களை செலவழிப்போம், நல்ல அமல்களில் நேரங்களை செலவழிப்போம், துஆவுக்காக நேரத்தை ஒதுக்கி துஆ செய்வோம். ரமலானில் துஆவுக்காக நேரத்தை ஒதுக்கி துஆ செய்வோம். எனவே 2வது அடையாளம், நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்படுகிறோம் என்பதற்கான 2வது அடையாளம், அவருக்கு அல்லாஹ் உலகத்தில் துஆ செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்துல துஆ செய்யுங்க, நான் உங்களோட துஆக்களை ஏற்றுக்கொள்றேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், நரகவாசிகள் பெருமை பிடித்தவர்களாக இருப்பார்கள். சம்பந்தத்தை பாருங்க, துஆ கேளுங்க, ஏற்றுக்கொள்றேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, அல்லாஹ் சம்பந்தம் இல்லாம அல்லாஹ் ஒன்றையும் பேச மாட்டான்.
துவா செய்யுங்க, துவாவை ஏற்றுக்கொள்றேன். அதுக்கு பிறகு என்ன சொல்றான், யாரு பெருமை பிடித்து வாழ்வார்களோ அவர்கள் கேவலமாக நரகம் செல்வார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் துவாவை பேசக்கூடிய நேரத்தில் பெருமையை பேசுறான். கண்ணியமானவர்கள், யாரிடத்துல துவா கேட்கக்கூடிய தன்மை இல்லையோ அவர் தன்னை மட்டும்தான் நம்புறாரு. துவா கேட்கக்கூடிய தன்மை இல்லாதவர் எதை சொல்றாரு, தொழுகையில சொல்றாரு, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னைத்தான் வணங்குறேன், உன்னைத்தான் நம்புறேன், உன்னைத்தான் உதவி கேட்கிறேன். ஆனா துவாவுடைய பழக்கம் இல்லைன்னா அவர் அல்லாஹ்வோட சேலஞ்ச் பண்றாரு, ஓண்ட உதவி எனக்கு தேவையில்லை, ஓண்ட ஆரோக்கியம் எனக்கு தேவையில்லை, ஓண்ட காசு எனக்கு தேவையில்லை, ஓண்ட ரிஸ்க் எனக்கு தேவையில்லை, ஓண்ட மக்ஃபிரத் எனக்கு தேவையில்லை, அதனாலதான் நான் துவா கேட்கல. பெருமையின் அடையாளம், பெருமையின் அடையாளம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கள் மீது கோபம் கொண்டு விட்டான் என்றால் நன்மைகளுடைய கதவுகளை மூடி நன்மைகளை விட்டு எங்களை தூரமாக்குவான். அல்லாஹ் எங்களோடு கோபம் கொண்டு விட்டான் என்றால் துஆ கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை கூட நாவினால் சொல்ல முடியாத அளவு அல்லாஹ் எங்களை நன்மைகளை விட்டு தூரமாக்கி விடுவான். எனவே இஅ்திகாஃபுக்கு நேரம் கொடுப்போம், துஆக்களுக்கு நேரம் கொடுப்போம். குர்ஆன் திலாவத்துக்கு ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை குர்ஆன் திலாவத்திலே எங்களுடைய நாட்களை கழிப்போம். நாங்கள் சென்ற ரமதானில் 3 குர்ஆன்களா, இந்த ரமதானில் அதை 5ஆக 6ஆக 7ஆக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். நன்மைகளில் வயது போக போக மரண சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அதன் விளைவாக நன்மைகளின் பக்கம் விரைய வேண்டுமே தவிர வயது போய்விட்டது என்பதற்காக நன்மைகளை விட்டும் தூரமாகுவதோ அந்த நன்மைகளை நாங்கள் செய்யாமல் குறைத்துக் கொள்வதோ அல்ல என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. வல்லநாயன் அல்லாஹு தஆலா எஞ்சிருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய இரவு நேரங்களையும் பகல் நேரங்களையும் அல்லாஹு தஆலாவுடைய அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல விடயங்களுக்கு காரணமாக ஆக்குவதை போன்று மிக குறிப்பாக குர்ஆனுக்கும் துஆவுக்கும் இஅ்திகாஃபுக்கும் எங்களுடைய நேரங்களை கொடுத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி எங்களுடைய முன்னோர்கள் பெற்று அல்லாஹ்வுடைய நேரடியான உதவிகளை பெற்றுக் கொண்டார்களோ அதுபோன்று இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்த மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் நரக விடுதலையும் பெற்று பரிபூரணமான இந்த நோன்புடைய பிரயோசனத்தை பெற்றவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாம் நோற்ற நோன்புகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கிருக்கக்கூடிய ரமதானுடைய நாட்களை ஆரோக்கியமாக சந்தித்து முழுமையாக பயன்பெறக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிய அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் நீ நரக விடுதலை அளித்தாயோ அப்படியான கூட்டத்தில் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய ஊரில் யாரெல்லாம் மரணித்து வாழ்கிறார்களோ அவர்கள் நரகவாதிகள் என்ற உன்னுடைய முடிவில் இருந்தால் உன்னுடைய முடிவை மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் ரப்பே. அவர்கள் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சொர்க்கத்தை நசீபாக்கி எங்களுடைய அனைவருடைய முடிவையும் நல்ல முடிவாக ஆக்கியருவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.